கம்யூனிஸ்ட் கட்சிகளை சீண்டும் அதிமுக, இபிஎஸ் வியூகத்தால் மைலேஜ் யாருக்கு? சில வாரங்களுக்கு முன்பு வரை கம்யூனிஸ்டுகளை கூட்டணிக்கு வலிந்து அழைத்துக் கொண்டிருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்போது கட்சிகளை மிக காட்டமாக விமர்சிக்க ஆரம்பித்துள்ளார். கம்யூனிஸ்டுகள் மீது இபிஎஸ்ஸின் திடீர் பாய்ச்சலுக்கு என்ன காரணம்? தமிழகத்தில் 2026 தேர்தல் களம் இப்போதே அனலாய் தகிக்க ஆரம்பித்துள்ளது. எல்லா கட்சிகளும் மற்ற கட்சிகள் மீது சகட்டு மேனிக்கு விமர்சனங்களை வீசி கவனம் ஈர்க்க ஆரம்பித்துள்ளனர். திமுக மற்றும் கூட்டணியில் உள்ள கட்சிகள் அதிமுக பாஜக கூட்டணியை விளாசி வருகின்றனர். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இத்தனை நாள் திமுகவை மட்டும் கடுமையாக எதிர்த்து வந்த அதிமுக இப்போது கம்யூனிஸ்டுகளையும் கசக்கி பிழிய ஆரம்பித்துள்ளது. சில நாட்களுக்கு முன்னர் கம்யூனிஸ்டுகள் மீது பாய்ந்த இபிஎஸ், திமுகவை எதிர்த்து நாங்கள் 122 ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை நடத்தியுள்ளோம். ஆனால் திமுக அரசுக்கு எதிராக போக்குவரத்து தொழிலாளர்கள், செவிலியர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள். விலைவாசி உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதே போல தமிழகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்றன. இதற்கெல்லாம் கம்யூனிஸ்டுகள் இப்போது போராடுவதே இல்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாகிவிட்டன. கம்யூனிஸ்ட் கட்சிகளை திமுக கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி வருகிறது. முன்பெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மக்களுக்காக பாடுபட்டனர். இப்போது கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கூட்டணிக்காக கூவிக்கொண்டிருக்கின்றனர். பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்ததை முத்தரசன் விமர்சிக்கிறார். ஆனால் பாஜகவோடு கூட்டணி வைத்து பதவியை அனுபவித்த கட்சிதானே திமுக. அவர்களோடு நீங்கள் ஏன் கூட்டணி வைத்துள்ளீர்கள் என்றும் விமர்சித்துள்ளார். தேர்தலுக்கு பின்னர் கம்யூனிஸ்ட் கட்சி காணாமல் போய்விடும் என்று இபிஎஸ் கூறியதற்கு எதிர்வினை ஆற்றியுள்ள மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம், தேர்தலுக்கு பின்னர் அதிமுக காணாமல் போகிறதா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காணாமல் போகிறதா என்பது பின்னர் வெளிப்படும். பழனிசாமி முதல் நாள் ஒன்றும் மறுநாள் ஒன்றும் மாறி மாறி பேசி வருகிறார். முரண்பாடாக பேசுவதை பழனிசாமி வழக்கமாகவே வைத்திருக்கிறார். முதலில் அவர் ஒரு நிலைப்பாட்டுக்கு வரட்டும். அதிமுக கூட்டணியில் ஏராளமான விஷயங்கள் சரி செய்ய வேண்டியுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணியே ஒன்றுபட்ட கூட்டணியாக இல்லாமல் ஒருவர் கூட்டணி ஆட்சி என்பதும் மற்றொருவர் தனித்த ஆட்சி என்பதும் என குழப்பமான சூழல் நிலவுகிறது. இதில் ஆடு நனைகிறதே என ஓநாய் அழுவதை போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி பழனிசாமி கவலைப்பட தேவையில்லை என்கிறார். அதே போல பழனிசாமிக்கு பதிலடி கொடுத்துள்ள முத்தரசன், எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி அமைக்க முயற்சி செய்து தோல்வியடைந்த விரக்தியில்தான் இவ்வாறு பேசுகிறார் என்று தெரிவித்துள்ளார். கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீதான இபிஎஸ்ஸின் திடீர் பாய்ச்சலுக்கு பின்னால் முத்தரசன் சொன்ன குற்றச்சாட்டும் உள்ளது என்பது மறுக்க முடியாததுதான். ஏனென்றால் பாஜகவோடு கூட்டணியை முறித்துக் கொண்டு 2024 மக்களவை தேர்தலுக்கே மெகா கூட்டணி அமைக்க போவதாக சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் எவ்வளவு முயற்சித்தும் கம்யூனிஸ்டுகள், விசிக போன்ற கட்சிகளை தன் பக்கம் இழுக்க முடியவில்லை. 2026 தேர்தலுக்காகவும் இக்கட்சிகளுக்கு தூண்டில் போட்டும் பார்த்தார். அதுவும் பலிக்கவில்லை. இந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடாகவே இப்போது கம்யூனிஸ்ட் கட்சிகளை விளாசவும் ஆரம்பித்துள்ளார். தமிழகத்தில் பொதுவாக 3 வகை வாக்குகள் உள்ளன. ஒன்று கட்சிகளுக்கான வாக்குகள். அந்த வாக்குகள் கிட்டத்தட்ட நிலையானது. இரண்டாவது இஷ்யூ பேஸ்ட் வோட்டர்ஸ், அதாவது தங்கள் பிரச்சனைகளுக்கான கோரிக்கைகளை ஆதரிக்கும் கட்சிகளுக்கு வாக்களிப்பவர்கள். மூன்றாவது வகை என்பது பொதுமக்கள் வாக்குகள். இது பெரும்பாலும் பிம்ப கட்டமைப்பின் மூலமாகவே தீர்மானிக்கப்படுகிறது. அப்படி பார்க்கையில் அதிமுக பலமான கட்சி. இபிஎஸ் இப்போது செல்லும் இடமெல்லாம் கூட்டம் கூடுகிறது. எனவே அக்கட்சியின் வாக்குகள் கிட்டத்தட்ட முழுமையாக அவர்களுக்கு கிடைக்கும். அதுபோல தற்போது திமுக அரசுக்கு எதிரான வாக்குகளின் கணிசமாக தனக்கு வரும் என நம்புகிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் பொதுவான வாக்குகள் பற்றிய பயம் இபிஎஸ்க்கு வந்துவிட்டது. ஏனென்றால் திமுக கூட்டணி பலமான அணி போல பொதுத்தளத்தில் பிம்பம் உருவாகியுள்ளது. அதே போல கம்யூனிஸ்டுகள், விசிக போன்ற கட்சிகள் இருப்பதால்
சமூகத்தின் விளிம்பு நிலை மக்கள், சாதாரண தொழிலாளர்கள், பொதுமக்கள் வாக்குகள் திமுக பக்கம் திரள வாய்ப்புகள் அதிகம். எனவே கம்யூனிஸ்டுகளை கடுமையாக விமர்சிப்பதன் மூலமாகவும் அவர்களின் நம்பகத்தன்மை, போராட்டங்கள், திமுக உறவு போன்றவற்றை கேள்விக்குறியாக்குவதன் மூலமாகவும் பொது தளத்தில் உருவாகும் கம்யூனிஸ்ட் திமுக ஆதரவு பிம்பத்தை உடைத்து தன் பக்கம் கொண்டு வர முயற்சிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதே போல கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்டுகள், விசிக போன்ற கட்சிகளை பிரதானப்படுத்தி விமர்சிப்பதன் மூலம் அக்கட்சிகள் திமுகவிடம் கூடுதல் தொகுதிகள் கேட்கும். ஒருவேளை குறைவான தொகுதிகள் ஒதுக்கப்பட்டால் அதனை வைத்து கட்சிக்குள்ளே விமர்சனம் எழும். அது அக்கட்சி தொண்டர்களையே சோர்வடைய செய்யும். இது வாக்குகள் உடைய வழிவகுக்கும் என அதிமுகவும் நினைக்கிறது. திமுகவை மட்டும் விமர்சித்து அதன் கூட்டணி கட்சிகளை புனிதப்படுத்துவது தனக்கு பாதகமாகும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டது அதிமுக. எனவே மொத்தமாக அனைவர் மீதும் விமர்சனங்களை வீச ஆரம்பித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. எப்படி பார்த்தாலும் இனி கம்யூனிஸ்டுகள் தன் பக்கம் வரப்போவதில்லை. அவர்களின் கட்சி வாக்குகளும் நமக்கு வராது. இதனால் இறங்கி அடித்தால் கம்யூனிஸ்டுகள் மீது சாஃப்ட் கார்னர் உள்ள பொதுத்தள வாக்குகள் அதிமுக பக்கம் வரும் என கணக்கு போடுகிறார் இபிஎஸ். முடிந்தவரை அடிப்போம், வந்தவரை லாபம் என்ற கணக்கோடு கம்யூனிஸ்டுகள் மீது பாய ஆரம்பித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. ரிசல்ட் என்ன என்று போக போக தெரியும்.